நல்லா புரிஞ்சுக்கங்க மக்களே, இவங்கெல்லாம் இந்த தேர்தல் ஆணையம் எவ்வளவு மோசடியானது அப்படின்றதுக்கு அத்தாட்சி இதெல்லாம். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இது தொடர்பா எந்த விதமான விளக்கமும் தேர்தல் ஆணையத்துக்கு வராது. இதான் இவங்க தான் இந்த நாட்டில் தேர்தலை நடத்துறாங்க. எப்படி ஜனநாயகம் இருக்கும்? அதனால தான் சொல்ல வர, ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு கடும் நெருக்கடியில் நாம் இருக்கிறோம். இது ஒரு ஆட்சி தேர்ந்தெடுக்கிறது அப்படி 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 இல்லை. ஒரு தனி மனித உரிமையை ஒரு பக்கம் பறிக்கிறது, இன்னொரு பக்கம் இல்லாதவர்களுடைய பேரில் வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறது, இருக்கிறவனை தூக்கிறது, இல்லாத போலிகளை சேர்ப்பது. இது பெரிய ஸ்கேலில் நடந்துச்சு. இது வெளிக்காட்டின பெருமை தான் ராகுல் காந்திக்கு உண்டு. யாரும் எந்த இண்டிவிஜுவலாலும் இதை பண்ணியிருக்க முடியாது. வணக்கம் தோழர்களே. ரூஸ்டர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்னவென்றால், 1951ஆம் ஆண்டுக்கு பிறகு பீகாரில் நடந்த தேர்தல்களில், சட்டப்பேரவை தேர்தல்களில் மிக அதிகபட்சமாக நேற்று முதற்கட்ட தேர்தலில் 121 தொகுதிகளுக்கு நடந்தது. முதற்கட்ட தேர்தலில் 64.66 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மிகப்பெரிய அளவில் வாக்காளர் பட்டியலிலிருந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பிறகும் கூட நேரடியாக வந்து வாக்களித்த மக்களினுடைய எண்ணிக்கை பாஜக கூடாரத்தை அலற வைக்கக்கூடிய அளவிற்கு 64.66 விழுக்காடு பதிவாகி இருக்கிறது. அது தேர்தல் ஆணையம் தனது லெட்டர் பேட்லேயே போட்டு அதை போட்டுட்டாங்க. இவ்வளோ பதிவாச்சு அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா 3 நாளைக்கு அவங்க மாற்றுவாங்க. 68% ஆச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. இவர் சொல்கிறாரு, அதை சொல்லிட்டு தேர்தல் ஆணையர் என்ன சொல்கிறார் அப்படின்னோம்னா, அது பின்னாடி பார்ப்போம், ஷார்ட்டாக சொல்கிறேன். தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை காட்டுகிறதா? எப்படி இருக்குது? பிறகு வருவோம். முதல்ல என்னென்னா, இதில் இந்த பிஜேபிக்காரங்க 3 தலைவர்கள், முன்னாள் எம்பி, இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டெல்லியிலேயும் ஓட்டு போட்டிருக்காங்க. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலையும் ஓட்டு போட்டிருக்காங்க. நேற்று நடந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலையும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. 3 பேர். ராகுல் காந்தி சொன்னார், டபுள் ஓட்டிங்கு, டூப்ளிகேட் ஓட்டிங்கு, அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறான்ட்டு. பிஜேபி தலைவர்களே இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெல்லி பிரதேச ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் சௌரப் பரத்வாஜ் அவர் சொல்லியிருக்கிறாரு, பாஜகவினுடைய முன்னாள் எம்பி ராகேஷ் சின்ஹா, பூர்வாஞ்சல் மோர்ச்சா பிரசிடென்ட் சந்தோஷ் ஓஜா அண்ட் பார்ட்டி லீடர் நாகேந்திர குமார் ஓட்டட் இன் டெல்லி ஆன் 5th February. அங்கே நடந்த அசம்பிளி எலெக்ஷனில் 5th February ஓட்டு போட்டீங்க. ஆல்சோ கேஸ் வேர் ஓட்ஸ் இன் பீகார் அசம்பிளி எலெக்ஷன் ஆன் November 6 நேற்று ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அந்த இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? எம்பி, முன்னாள் எம்பி ராகேஷ் சின்ஹா, இல்லை டெல்லியில் இருக்கிற என்னோடய ஓட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. எப்போ ரிமூவ் பண்ணேன், எப்போ இங்கே சேர்ந்த? இந்த தேர்தல் ஆணையர் சொல்கிறாரு, தலைமை தேர்தல் ஆணையர், அப்படியே பீகாரினுடைய வாக்காளர் பட்டியல் அப்படியே சும்மா தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டது, இப்போ பளிச்சுன்னு இருக்குது சொல்கிறாரு அவர். இது எப்படியா நடந்துச்சு? எஸ்ஐஆரில் இவங்க அங்கே ஓட்டு போட்டவன் இங்கே இருக்கிறான்றது உனக்கு எப்படி தெரியாத போச்சு? கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் ஒரு ஆளுனுடைய படம், வயசு, டேட் ஆஃப் பர்த்து எல்லாம் போட்டு ஒரு ஸ்டேட்டில் பண்ணியிருக்கிறது, இன்னொரு ஸ்டேட்டில் அவன் போட்டு பண்ணால் அதை கண்டுபிடிக்காது. அதை கண்டுபிடிக்க முடியாது. எலக்ட்ரானிக்ஸில் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் இந்த ஃபெசிலிட்டி அதில் கொடுக்கல? ஏன் கொடுக்கலன்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாநிலங்களில் பல்வேறுபட்ட மாநிலங்களில் போய்ட்டு ஓட்டு போடுறதுக்கான வசதி ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போகுது. வேறு எந்த கட்சிக்காரனாவது இருக்கிறான்னா பாரு, எல்லாம் பிஜேபி சார்பு தான். சொன்னார்ல ராகுல் காந்தி, மகாதேவ்புரா சட்டப்பேரவை தொகுதியில் ஓட்டு போட்டவனுக்கு அதே ஆளுக்கு வேற ஒரு ஐடி நம்பரில் எலக்ட்ரானிக் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு மராட்டியத்தில் இருக்குது. அதே ஆளுக்கு இன்னொரு ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டில் லக்னோவில் இருக்குது, உத்தரப்பிரதேச மாநில தலைநகர் லக்னோ. அதுக்கப்புறம் அதே ஆளுக்கு மோடி போட்டியிட்ட வாரணாசி தொகுதியும் இருக்குது. 4 இடத்துல இருக்குது. 4 இடத்துல ஓட்டு போடலாம். அது எப்படி சார் ஊபியிலே 2 இடத்துல போடலான்னு கேட்குறீங்களா? டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ், பல்வேறு கட்டங்கள். இது 7வது கட்டத்தில் இருந்தது இவருது, யார், மோடிது. 4வது கட்டத்தில் என்ன நடந்தது, லக்னோவில். ஸோ அங்கே ஒரு ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் இங்கே ஓட்டு போடுறதும் ட்ரெயின் பிடிச்சி நேராக போய்ட்டு ஓட்டு காட்ட வேண்டியதுதான் கார்டு. ஒன்றும் கண்டுபிடிக்காது. அப்படியாப்பட்ட ஒரு சிஸ்டத்தை இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டரில் டூப்ளிகேட்டிங்க நாட் பாசிபிள். ஆனால் ஃபுல் ஆஃப் டூப்ளிகேட்ஸு. அதான் 5,13,000 பேர் டூப்ளிகேட்டு. எங்கே? இதில் ஹரியானாவில் 93,000 பேருக்கு வந்துட்டு டபுள் என்ட்ரி.
இதோ பாருங்கள் ஓட்டு போட்டு வந்துருக்குறாங்க, பிடிச்சி காட்டியாச்சு. இவர் தான் சொல்கிறாரு, இவர் என்னெல்லாம் சொல்கிறாருன்றதை பாருங்களேன். நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். முதல்ல இது எதுவும் காட்டுது, வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை காட்டுதான். உன் மேலே இருக்கக்கூடிய கோபத்தில் அவங்களுடைய ஓட்டை வந்துட்டு பிடுங்கிட்ட, திருட்டிட்ட, செத்து போயிட்டாங்கன்னு அகண்டிட்ட, இடம் பெயர்ந்து போயிட்டாங்கன்னு தூக்கிட்ட அப்படின்ற கோபத்தில் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. He thanked the electors for expressing their faith in the poll body. Poll body na Election Commission of India. And turning out to vote with enthusiasm. ரொம்ப அப்படியே மகிழ்ச்சியோட ஓட்டு போட்டாங்களாம். போய் கேட்டு பாரு, எதுக்குடா ஓட்டு போட்ட? சேஞ்சு தான், டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட். இதில் இருக்கிறவனா இங்கிலீஷில் பேசுகிறா. இப்போ வர இரு முடிவு, உன்னுடைய ஃப்ராடெல்லாம் தாண்டி என்ன நடக்குதுன்றதை பாரு. அப்புறம் இவர் சொல்கிறாரு, 1951 purest electoral rolls and enthusiastic participation of electors, transparent and dedicated election machinery, democracy wins. It has been an amazing journey for the election commission of India. என்ன பொய், என்ன புரட்டு. இப்போ பாஜக வந்து ஓட்டு போட்டு போனான்னு என்ன பண்ணியிருக்க நீ? அப்போ அங்கே நடத்தி அந்த எஸ்ஐஆர்னுடைய அர்த்தம் என்னது? வாக்காளர் பட்டியலில் திருத்தத்தில் எம்பியாக இருக்கிற ஒருத்தன் டெல்லியிலையும் ஓட்டு போட்டிருக்கான், இங்கேயும் ஓட்டு போட்டிருக்கிறான். எப்படி ஏன் கண்டுபிடிக்கல? அதோட மேலும் 2 பேர் இது இப்படி ஆரஞ்சம்னு நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்க சொல்கிறேன். பலர்கிட்டையும் இருக்குதுங்க 4 கார்டு 5 கார்டு ஈஸி. அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு வச்சுருக்கிறான். இப்போ ஒரு பாஸ்போர்ட்டில் நீங்கள் அமெரிக்கா போய்ட்டு வரீங்க, அப்புறம் இன்னொரு பாஸ்போர்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே கண்டுபிடிச்சிடும். அப்படியே ஒரு பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு போயிட்டு விசாக்கு அப்ளை பண்ணிங்கன்னா டக்குன்னு காட்டிவிடும். இந்த ஆளுடைய ஆன்டிசிடென்ட் என்னன்னா டக்குன்னு 2 ஏற்கனவே வந்து பாஸ்போர்ட்டில் இருக்கிறான் அப்படின்ட்டு காட்டி டேஞ்சர் அப்படின்னு காட்டிடும். வாங்கவே முடியாது. அதெல்லாம் கம்ப்யூட்டரில் ரொம்ப ஈஸி. ஒரே பேர் ஒரே ஏஜில் 2 பேர் தானே டக்குன்னு காட்டிடும். இப்போ நாங்கள் ஸ்பெல்லிங் கரெக்ஷன் போடுறோம், ஒரு வார்த்தையை வந்து நாங்கள் தப்பாகவே பயன்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்க, மொத்த கட்டுறோம் என்னையும். அதை எடுத்து கரெக்ஷன் போட்டு அந்த அந்த பிளாக்ல அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை தான் அப்படின்னு போட்டு நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு ஒரு தட்டோன்னு வச்சுங்க, அது எல்லா இடத்துலையும் மாறிடும். மாறுமா இல்லையா? ஏன்னா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் செஞ்சுருக்கிறது இருக்குது. அதெல்லாம் இருந்தால் தான் அது பேர் கம்ப்யூட்டர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 10 பூத்தில் 22 வாக்காளர்களில் அந்த பிரேசிலை சேர்ந்த அந்த பெண்மணியினுடைய அந்த பொண்ணுடைய படம் இருக்குது. அது சொல்லுது, நான் மாடலும் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் எப்படி இந்தியாவில் வந்தானே எனக்கு தெரியல. எனக்கும் இந்த மாடலிங்க்கும் இதுக்கெல்லாம் எந்த சம்மந்தமுமே இல்லை. அது என்னுடைய நண்பருக்காக நான் போஸ்ட் கொடுத்தது ஒரு வீட்டில். பின்னாடி பாருங்கள் செவுறு தான் இருக்கும், அங்கே தானே கொடுத்தேன் ஒழிய அது ஒன்று நான் ஒன்றும் மாடலிங்கில் எந்த அடகு போட்டிக்கு நான் போகல அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு என்டிடிவி நியூஸில் வந்துட்டு அவங்க பேட்டி கேட்குறாங்க. அந்த பெண்ணு பேட்டி கொடுத்துட்டாங்க. நீ என்ன பண்ண போகிற தெரியல, இதுக்கப்புறம் தான் நான் வழக்கறிஞர் நான் கன்சல்ட் பண்ணணும். இப்படிலாம் ஒன்று நடக்கிறது எனக்கு வாழ்க்கையிலேயே அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்றாங்க. இந்தியா பற்றி தெரியல. ஒரு வேளை மோடியை பற்றி தெரியலையா என்னோ தெரில. மோடியை பற்றி தெரிஞ்சால் எல்லாமே தெரியும், மோடியை பற்றி அந்த பொண்ணுக்கு தெரில, பாவம். இவர் சொல்கிறாரு வாக்காளர் பட்டியலை வந்து தூய்மைப்படுத்திட்டோம் அப்படின்ட்டு. அதான் நேற்று சொன்னேன், முன்னாடி எப்படி பண்ணாங்க எஸ்ஐஆர், இப்போ எப்படி பண்ணுறாங்க எஸ்ஐஆர்ன்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களை. இவங்கெல்லாம் இந்த தேர்தல் ஆணையம் எவ்வளவு மோசடியானது அப்படின்றதுக்கு அத்தாட்சி இதெல்லாம். இப்படி என்ன நடவடிக்கை எடுப்ப? இந்த 3 பேர் மாதிரி என்ன நடவடிக்கை எடுப்ப சொல்லுங்கள். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இது தொடர்பாக எந்த விதமான விளக்கமும் தேர்தல் ஆணையத்திற்கு வராது பாருங்கள். இதான் இவங்க தான் இந்த நாட்டில் தேர்தலை நடத்துகிறாங்க. எப்படி ஜனநாயகம் இருக்கும் யோசியுங்கள் மக்களே. அதனால தான் சொல்ல வர, ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு கடும் நெருக்கடியில் நாம் இருக்கிறோம். இது ஒரு ஆட்சி தேர்ந்தெடுக்கிறது அப்படி 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 இல்லை. ஒரு தனி மனித உரிமையை ஒரு பக்கம் பறிக்கிறது, இன்னொரு பக்கம் இல்லாதவர்களுடைய பேரில் வந்துட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறது, இருக்கிறவனை தூக்கிறது, இல்லாத போலிகளை சேர்ப்பது. இது பெரிய ஸ்கேலில் நடந்துச்சு. இதை வெளிக்காட்டின பெருமை தான் ராகுல் காந்திக்கு உண்டு. யாரும் எந்த இண்டிவிஜுவலாலும் இது பண்ணியிருக்க முடியாது. ராகுல் காந்தி பண்ணார், காங்கிரஸ் பண்ணிச்சு. ரொம்ப முக்கியமான பங்கீடு அவங்களுக்கு ஜனநாயகத்துக்கு. எனவே நாம் ஒருத்தரும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அது. இருந்தோம் அப்படின்னம்னா இந்த 2026 வர இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் இவங்களெல்லாம் ஒழிச்சிடலாம். இல்லை 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சு நம்மளும் அவங்க ஒழிச்சிடுவாங்க. எது பண்ண போகிறோம்?
முடிவு செஞ்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம் தொடர்பு. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.